விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் நாள், வாரம் புதன்கிழமை, திதி பஞ்சமி மற்றும் பூரம். திருப்பள்ளி எழுச்சியின் 3வது பாடலை பார்ப்போம். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி, ஒளி உதயத்து ஒருபடுகின்றது, விருப்பொடு நமக்கு தேவ நற்செறி கழல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கொளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மார்கழி மாதத்தின் 23ஆம் நாளான இன்று திருப்பள்ளி எழுச்சியின் 3வது பாடலை பார்க்கலாம். இதில் மாணிக்க வாசகர் சிவபெருமான் பக்தர்களுக்காக நம் போன்ற சிவ அடியார்களுக்காக எத்தகைய எளியவராக இருக்கிறார் என்று கூறுகிறார். கூவின பூங்குயில் கூவின கோழி, அதாவது பொழுது விடிந்து விட்டது. பொழுது விடியும் தருவாயில் எப்பொழுதுமே கோழி கூவும், மற்ற பறவை இனங்கள் எல்லாம் சத்தமிட்டு அவைகளெல்லாம் விழித்து அவர்களுடைய அன்றாட பணியை செய்வது போல் தொடங்கி விடுவார்கள். அதுபோல் பூங்குயில்கள் கூவ ஆரம்பித்து விட்டன, கோழியும் கூவின, குருகு பறவைகளும் சத்தமிட ஆரம்பித்து விட்டன, சங்கும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. கோவில்களிலெல்லாம் சங்கம் ஒலிக்கும், பூஜை நடக்கும் பொழுது சங்கு ஒலிப்பார்கள். ஸோ சங்கமும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. ஓவின தாரகை ஒளி, அதாவது நட்சத்திரங்களின் ஒளியும் மறைந்து விட்டது. அந்த வெளிச்சங்களும் மறைய தொடங்கின. ஏனென்றால் கதிரவன் வந்து விடும் பொழுது நட்சத்திரமெல்லாம் மறைந்துவிடும், பொழுது புலர்ந்து விடுகின்றன. ஒளி உதயத்து ஒருபடுகின்றது, சூரியனின் ஒளி வந்து விடுகின்றது. விருப்போடு நமக்கு தேவ நற்செறி கழல் தாளினை காட்டாய். இந்த சிவபெருமான் தானே விரும்பி நமக்காக அவருடைய பாதங்களை காட்டுகிறார். ஏனென்றால் நாம் அடி பணிவதற்காக, அவர் அடியை தொழுவதற்காக, அதனால் அவர் நமக்கு அருளாசி புரிய முடியும் என்பதற்காக. இந்த சிவபெருமான் தானே விருப்பப்பட்டு நமக்காக இறங்கி வருகிறார். ஆனால் விண்ணவர்களும் தேவர்கள் யாராலும் அவரை பார்க்க முடியாமல் அவருடைய அருள் பெறுவதற்காக அவர்கள் எல்லாம் தவம் இருக்கிறார்கள். ஆனால் நம் போன்ற பக்தர்களுக்கு அவர் மிகவும் எளியவராய் வந்து விடுகின்றார். யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், மற்றவர்களுக்கெல்லாம் அறிதற்கு அறிபொருளான இருக்கக்கூடிய சிவபெருமானே, ஆனால் எங்கள் சிவ பக்தர்களுக்காக நீயே விருப்பப்பட்டு உன்னுடைய உன்னுடைய பாதங்களை காட்டுகின்றாய். அதிலிருந்து நாங்கள் அருள் பெறுவதற்காக திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் இருக்கின்ற சிவபெருமானே, எங்களுக்கு எளிமையாய் வந்திருக்கின்றாயே. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய், மற்றவர்களுக்கு அறிபொருளாக இருந்தாலும் சிவபக்தர்களாகிய எங்களுக்கு நீ எளியவராய் வந்திருக்கின்றாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று சிவபெருமானை வணங்குகின்றார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி, ஒளி உதயத்து ஒருபடுகின்றது, விருப்பொடு நமக்கு தேவ நற்செறி கழல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம்.